Experience your dream retirement life for a day. TCM ஆடி awesome ஆடி 100% gift guarantee. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்ஞ்சிருக்கு. இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்களை நாம் அழித்து விட்டு அந்த பகுதியில் வந்து எஸ்டேட்டுகள் நம்ம டெவலப் பண்ணும்போது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. 2018 வந்த லேண்ட்ஸ்லைடில் வயநாட்டில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 2019 லேண்ட்ஸ்லைட் இருந்துச்சு, 2021 லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. இவ்வளோ நடந்த பிற்பாடும் இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது இருக்குது. 2018 எங்கே லேண்ட்ஸ்லைட் நடந்ததோ அதே பகுதியில் டனல் ப்ராஜெக்ட்டுக்கான அனுமதி இப்போ அரசு கோரி இருக்கு. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்லோப்ஸ் வந்து அதிகமாக சரிகிறது, லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறது. 30% இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம வந்து டிஸ்டர்பே செஞ்சுருக்கக்கூடாது. அந்த பகுதிகளில் அதையும் நம்ம விட்டு வைக்காமல் அந்த இடத்துல வந்து விடுதிகளையும் வணிக வளாகங்களையும் அங்கே நிறைய கட்டடங்களையும் வந்து உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த பகுதிகளில் இனிமையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து கேரளாவில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. வயநாடு பகுதியில் உயிரிழப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இப்போ கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்குறோம். இது என்னதான் இயற்கையாக மழை பொழிஞ்சிருக்கு, 28 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. 4 நாளில் 70 சென்டிமீட்டர் பதிவாகிருக்கு. இதெல்லாம் இயற்கையாக நடந்தாலும் அங்கே வயநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், நாம் அந்த மலைக்கு கொடுத்துருக்க அழுத்தம், இந்த இத்தனை வருடங்களாக டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் அங்கே நம்ம செய்த கட்டுமானங்கள், நிச்சயமாக அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஹியூமன் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறோம், மனிதனால் உந்தப்பட்ட நிலச்சரிவு அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்றோம். ஸோ அதுக்கு பல்வேறு காரணங்கள். ஒரு நிலச்சரிவு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்கல் காரணங்கள் நிறையா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் வந்து ஒரு நீர்மட்டம் வந்து உயரும் போதும் சரி, நீர்மட்டம் குறையும் போதும் சரி, அது நிலச்சரிவு ஏற்படும். அதே மாதிரி எர்த்குவேக் நடக்கும்போது இயற்கையாக அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு ட்ரில்லிங் ப்ராசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது, வெடி வைக்கும் போது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும். மோனோகிராப்பிங் ஒரு முக்கியமான காரணம். இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்களை நாம் அழித்து விட்டு அந்த பகுதியில் வந்து எஸ்டேட்டுகள் நம்ம டெவலப் பண்ணும்போது, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட லேண்ட்ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியேற்றங்களும் தான் உயிரிழப்புகள் அதிகமாக நடந்தது காரணம். அப்போ இந்த லேண்ட்ஸ்லைடை வந்து நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இயற்கையாக இது நடந்திருந்தால் கூட உயிரிழப்புகள் அதிகமாக நடந்ததற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் தான், இவ்வளோ பெரிய ஆபத்தாக மாறியதற்கு நம்ம பண்ண அந்த செயல்பாடுகள் தான் முக்கியமான காரணம். மனிதர்கள் வாழறதுக்கு உகந்த பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய செய்திகள் வெளியாகிறத பார்க்க முடியுது. அப்படி ஹேபிடேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா அந்த இடத்துல? நீங்கள் ஏதாவது பார்த்த வரைக்கும், அறிஞ்ச வரைக்கும்? இப்போ ஹியூம் சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் பயாலஜி கொடுத்த அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயநாட்டில் இது வரைக்கும் நடந்த லேண்ட்ஸ்லைடில் 90% லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து 30 டிகிரி இன்க்ளேஷன் இருக்கக்கூடிய ஸ்லோப்ஸில் வந்து நடந்திருக்கதா சொல்கிறாங்க. அதாவது 30 டிகிரி சாய்ந்து இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் தான் 90%க்கும் மேற்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ 30% இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம வந்து டிஸ்டர்பே செஞ்சுருக்கக்கூடாது. அந்த பகுதிகளில் அதையும் நம்ம விட்டு வைக்காமல் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து விடுதிகளையும் வணிக வளாகங்களையும் அங்கே நிறைய கட்டடங்களையும் வந்து உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த பகுதிகளில் இனிமையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது. இருக்கிற அந்த கட்டடங்களை வேறு இடத்துக்கு நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு முன்னாடி பல எச்சரிக்கைகள் வந்து நம்ம முன்னாடி விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ 2011 வெளிவந்த மாதவ் கார்கில் அறிக்கை உட்பட, அதுக்கு பிற்பாடு கஸ்தூரி ரங்கன் அறிக்கை, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ இக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1 கேட்டகரியில் இந்த வயநாடு வைத்திரி தாலுக்கா வருது. அப்போ ஜோன் 1ல் வந்து எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் அது ஜோன் 1ன்றதை கூட கன்சிடர் பண்ணாமல் அங்கே இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணது தான் இப்போ 370 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்திருப்பதற்கான காரணம். இப்போ அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைச்சகமே இருக்குது, சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்குது, ஒரு பெரிய சிஸ்டமாகவே நம்ம இழங்குறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் சொல்கிற வரையறைகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? இப்போ அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? 2011 கொடுத்த அந்த மாதவ் கார்கிலோட குழு சமர்ப்பித்த அறிக்கை இருக்கு இல்லையா, அது இன்ன வரைக்கும் அரசாங்கம் ஏற்றுக்கல. கேரளா அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும்
அந்த பரிந்துரையை இன்னை வரைக்கும் ஏற்றுக்காமல் அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு வந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை இருக்குது, அதையும் வந்து அவங்க பொருட்படுத்தலை. இது ரெண்டும் அவங்க ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கேரளா அரசாங்கமே அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியை எப்படி பாதுகாக்கணும், எந்தெந்த பகுதியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டறிவதற்காக மாநில அரசால் ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழு சில பரிந்துரையை வந்து கொடுக்குது. அந்த பரிந்துரையும் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அப்போ 3 கட்டமாக வந்து நிராகரிச்சிருக்காங்க. சிட்டிஸில் மற்ற இடத்துல செய்கிற மாதிரி நீங்கள் அதே ஒரு அப்ரோச்சை வந்து நீங்கள் வந்து மலை பிரதேசங்களில் பண்ணிட முடியாது. அதுவும் குறிப்பாக வெஸ்டர்ன் காட்ஸில். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் 24 மணி நேரத்தை பதிவாகுதுன்னா அந்த அந்த அழுத்தத்தை அந்த மலைகளால் தாங்க முடியல. அப்போ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் இயல்பாக மாறப்போகிறது. கிளைமேட் சேஞ்சின் காரணமாக 30-40 சென்டிமீட்டர்லாம் சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி வரும்போது நிச்சயமாக இதை போன்ற சம்பவங்கள் வந்து அதிகரிக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வல்னரபுளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் நம்ம போய் மறுபடியும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது. இல்லை, இப்போ 2018 இது வந்து புதுசு இல்லை. 2018 வந்த லேண்ட்ஸ்லைடில் வயநாட்டில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 2019 லேண்ட்ஸ்லைடு இருந்துச்சு, 2021 லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. இவ்வளோ நடந்த பிற்பாடும் இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது இருக்குல்ல. 2018 எங்கே லேண்ட்ஸ்லைட் நடந்ததோ அதே பகுதியில் டனல் ப்ராஜெக்ட்டுக்கான அனுமதி இப்போ அரசு கோரி இருக்கு. மாநில அரசு சார்பாக அங்கே ஒரு டனல் ப்ராஜெக்ட் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் போய் அதை வந்து அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ என்ன பாடம் நம்ம கற்றுருக்கோம் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இப்போ அந்த ஸ்லோப்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வரும்போது தண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ தண்ணியோட மட்டம் கிரவுண்ட் லெவலில் வந்து அதிகரிக்கும் போது ஸ்லோப்ஸில் ஒரு ப்ரெஷர் உண்டாகும் போது மேலே இருக்கக்கூடிய மணலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைகளும் சரிஞ்சு விழுந்துருது. இதை தான் நீரிடி பாதிப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் செய்தியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் ஆமாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்லோப்ஸ் வந்து அதிகமாக சரிகிறது, லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறது. அப்போ இது எந்தெந்த பகுதி அப்படின்றது முன்கூட்டியே கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவுடைய ஆலப்புழா மாவட்டம், அது ஒரு கடற்கரை மாவட்டம். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களையும் லேண்ட்ஸ்லைடு ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் கேரளாவில் ஹை ப்ரோன் ஏரியா, அதாவது இந்த ரிஸ்க்கு எல்லா இடங்கள்லையும் ரிஸ்க் இருக்குது, அதிகமாக ரிஸ்க்கு லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் இருக்க ஏரியா இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கேரளாவுடைய 4.8% நிலப்பரப்பு ஹை லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு அங்கங்கே வந்து இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களில் அங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள்லாம் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றி அமைக்கணும். புதுசாக அங்கே இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடாது. இது ஒரு டிசாஸ்டர் வந்ததுக்கப்புறம் வெறும் ரிலீஃப் கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய அரசுடைய வேலையாக இருக்கக்கூடாது. அது வரும்போது அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிச்சு அந்த இயற்கை சூழலினுடைய அமைப்பை வந்து மாத்துறதுனாலேயே பல பிரச்சனைகள் வருமா? நிச்சயமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் பல இடங்கள்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ வயநாடு நடந்து சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமாச்சல் பகுதிகளில் லேண்ட்ஸ்லைடு 60 வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 6 பேர் இறந்துள்ளார்கள், மற்றவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. அப்போ உங்கள் லேண்ட்ஸ்லைடுன்றது வந்து இந்த பகுதிகளெலாம் எந்த பகுதியெல்லாம் லேண்ட்ஸ்லைடு அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மனித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக நடக்குது. அப்போ மனித டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லும் போது கட்டடம் கட்டுவதும் டிஸ்டர்பன்ஸ், அதே நேரத்தில் மோனோக்ராப்பிங், அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான லேண்ட்ஸ்கேப்பை மாற்றி அமைப்பது. இப்போ ஊட்டி எடுத்துக்கோங்க, நீலகிரி பகுதிகளில் மேட்டுப்பாளையம், வால்பாறை, இப்போ தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அதிகமாக நடக்கிற பகுதி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய வந்து எஸ்டேட்ஸு மோனோக்ராப்பிங் பண்ணுறாங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய மரம், அந்த பகுதிக்கான மரம் அப்படின்னா அதோடைய வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அது மண்ணை வந்து இறுக பிடிச்சிருக்கும். அப்போ லேண்ட்ஸ்லைட் நடப்பதற்கான, சாயில் எரோஷன் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி. அப்போ நீங்கள் அதை மாற்றி நீங்கள் ஒரு எஸ்டேட் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிர்கள் வந்து அவ்வளோ ஆழமாக போய் அந்த மண்ணை பிடிக்காது. அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பயோடைவர்சிட்டியும் இருக்காது. ஒரே வகையான மரங்கள் இருக்கும்போது, நிறைய வகை இருக்கும்போது தான் அது அங்கே ஒரு உயிர் சூழல் வந்து ஏற்படும். அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த மைசீலியமே அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரே வகையான மரம் வைக்கும் போது அந்த வேரும் வந்து பிடிக்காது, அங்கே ஒரு பயோடைவர்சிட்டி ரிச்சாக இருக்காது. அப்போ எரோஷன், சாயில் எரோஷன்றது அதிகப்படியாக நடக்கும். லேண்ட்ஸ்லைடுக்கான அத்தனை ஒரு சாத்தியத்தோடு அது வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஒரு பெரிய மழை வந்தால் அது சரிந்து விழுவதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பயும் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி லெத்தார்ஜிக்கான ஒரு பார்வை இருக்குல்ல, அது கடந்து நீங்கள் ஒரு சூழலியல் ஆர்வலராக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் எவ்வளவு அடர்த்தி ஆகிட்டே போகுது இந்த பிரச்சனை, அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுதா? நிச்சயமாங்க. இப்போ காலநிலை மாற்றத்தின் விளைவாக இருக்கக்கூடிய பேரிடர்களுடைய எண்ணிக்கையும் அதோடைய தீவிரத்தன்மையும் அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு 2023ஆம் ஆண்டு தான் அதிகப்படியான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடந்த ஒரு ஆண்டாக பதிவாகிறது. இந்தியாவில் வந்து மேகவெடிப்பு, இமயமலையில் நடந்த மேகவெடிப்பு, அதை தொடர்ச்சியாக இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரகாண்ட், ஹரியானா, டெல்லி உட்பட எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களும் பெரிய அளவுகளான வெள்ளம். டெல்லியில் மட்டும் 16,000 மக்கள் வந்து ஒரே நாளில் அவங்க வீடு இழந்து ரிலீஃப் சென்டரில் வந்து தங்க வைக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில், அதாவது ஒரு 30 நாள் கேப்பில் உங்களுக்கு 3 பெரிய டிசாஸ்டர்ஸ். அப்போ டிசம்பர் 4, 5 தேதிகளில் சென்னையில் பெரிய ரெயின்ஃபால். இப்போ சென்னை முழுக்க வந்து பரவலாக 25 சென்டிமீட்டருக்கு மேலே ரெக்கார்ட் ஆச்சு ஒரே நாளில், 25 சென்டிமீட்டர். அதற்கு 10 நாள் முன்னாடி தான் நீலகிரியில், கோத்தகிரியில் நடந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். சென்னை ஹெவி ரெயின்ஃபாலுக்கு 10 நாட்கள் பிற்பாடு தென் மாவட்டங்களில் கடுமையான கனமழை. அப்போ தூத்துக்குடியில் வந்து 95 சென்டிமீட்டர், காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ 95 சென்டிமீட்டர் ஒரு நாளில் மழை பெய்யுறது அப்படின்றது நிச்சயமாக சாதாரண இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னா, இது நம்மளுடைய வாட்டர் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. மழை பொழியக்கூடிய அந்த காலங்கள் மாறி இருக்குது, மழையோட இன்டென்சிட்டி மாறி இருக்குது, அதோடைய புயல்களுடைய ஃப்ரீக்குவன்சி அதிகரிச்சிருக்கு. இதை தான் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ வயநாடு சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவுடைய மழைப்பொழிவு அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 3000 மில்லிமீட்டர். இந்த 3000 மில்லிமீட்டர் அப்படின்றது 6 கட்டங்களாக அது வந்து பிரித்து அந்த மழை வந்து ஒரு 6 சீசனாக அது வந்து பெய்யும். ஆனால் அந்த சீசன்லாம் இப்போ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் வந்து கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் இன் வயநாடு அப்படின்ற அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. கேரளாவில் நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸோட எண்ணிக்கையை மட்டும் எடுத்து பாருங்கள். 1961 2018 வரை இந்த 55-60 ஆண்டுகளில் 295 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு பிற்பாடு இந்த 2018 2024 இந்த 6 ஆண்டுகளில் மட்டும் 600 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. உங்களுக்கு 60 வருஷத்தில் என்ன உயிரிழப்பு ஏற்பட்டுச்சோ அதை விட 3 மடங்கு அதிக உயிரிழப்பு 6 வருஷத்தில். எப்பயும் போல நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அடர்த்தி ஆகிட்டே போகுது, அந்த பிரச்சனைங்கிறது பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறது. 30 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்லாம் இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுங்க? அது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் இப்போ வருஷம் வருது. இது ஐபிசிசியோட ஸ்டேட்மெண்ட். ஐபிசிசி என்பது இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். 160 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச ஆய்வுக்குழு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசி கேள்வி, இந்த மாதிரியான விவகாரங்களில் வந்து அரசும் சரி மக்களும் சரி 2 பேருமே சேர்ந்து கூட்டு பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கடைசியாக சொல்ல நினைக்கிறது மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை அரசு இயந்திரத்துக்காக இருக்கட்டும், என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன, பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் சில கோரிக்கைகளை முன் வச்சுருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கென ஒரு பிரத்யேகமாக நிலச்சரிவை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம் உருவாக்கப்பட வேண்டும். லேண்ட்ஸ்லைட் ரிசர்ச் சென்டர் ஒன்று தமிழ்நாட்டுக்கு உருவாக்கணும். அதன் மூலயமாக மானிட்டரிங்கும், கண்ட்ரோல் மெஷர்ஸும், அடாப்டேஷனும், ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தையும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இரண்டாவதாக, அங்கே அந்த மலைகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை நாம் குறைக்கணும். சுற்றுலாவாசிகளை எண்ணிக்கை குறைப்பதற்கான முயற்சியும், இந்த டூரிசத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணி மற்ற இடங்களுக்கு டூரிசத்தை வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத யோசிக்கணும். இப்போ சென்னைக்கான சீ லெவல் ரைஸ் மேப் வந்திருக்கு. அப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் தண்ணியில் மூழ்குன்ற ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெப்பம் எந்த பகுதியில் கூடும்னு இருக்குது, எந்த பகுதியில் உணவு பற்றாக்குறை வரும்னு நமக்கு தெரியும். அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரோன் ஏரியா இருக்குது. அப்போ அங்கெல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், அங்கெல்லாம் நம்மளோட எதிர்காலத்தை திட்டமிடாமல் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வது அப்படின்றது ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ மக்கள் வந்து அதை நோக்கி சிந்திக்கணும். இனிமேல் வந்து உங்களுக்கு பீச் வியூ ரெசார்ட்டெல்லாம் கிடையாது, இந்த உங்களுக்கு ஹில் வியூ அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கிடையாது. நம்ம பாதுகாப்பாக எங்கே இருக்க போகிறோம், உணவு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க போகுதா, எல்லோரும் நல்ல உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு சமமாக இருக்க போகுதா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு முன்னாடி இருக்குது. அதை தான் கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு முன்னாடி வச்சுருக்கு. அதை நோக்கி நம்மளுடைய வாழ்வியலை மாற்றிக்கொண்டு
நாம் வந்து இயற்கையோடு ஏந்து வாழ்வது தான் நம்ம அனைவருக்கும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. Experience your dream retirement life for a day. TCM ஆடி awesome ஆடி 100% gift guarantee.